ஆண்டவரே, எங்களால இந்த சூழ்நிலை மேற்கொள்ள முடியலப்பா, என் வழியை தாங்க முடியலப்பா, எல்லாத்தையும் இழந்து ஆண்டவரே இன்னைக்கு நிக்கிறேன்ப்பா. உங்களுடைய சூழ்நிலையில ஆண்டவர், உங்களுடைய சமூகத்துல நான் இங்க நிக்கிறதுக்கு ஆண்டவரே நான் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு சகலத்தையும் தேவன் மாற்றி அமைப்பீராக. எதுக்கு நான் கண்ணீரை விதைக்க சொன்னேன் தெரியுமா? எத்தனையோ மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்திருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் உன்னை விட்டு போயிருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் பின்னாடி குத்தி இருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் நீ உடஞ்சிருந்ததை பார்த்திருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் உன்னை வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. உங்களை பார்த்து சொல்ற, sometimes separation is for your protection. சில நேரம் மனுஷங்கள் உங்களை விட்டு கத்த எடுக்கிறான்னு சொன்னா அதுவும் பாதுகாப்புக்கு, அதுவும் நன்மைக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவங்க கூட இருந்தாங்கன்னா நீ உயர முடியாது, அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது, அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா நீ சகல மேன்மை அடைய முடியாது. ஆண்டவர் சில நேரம் அந்த மாதிரி காரியங்களை செய்வார். நீ நினைச்சு, ஐயோ அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொன்னதுக்கு நன்றி, சூப்பர் சொல்லிட்டு ஆண்டவரை நம்பி கால் எடுத்து வைத்துப்பார். ஆண்டவர் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பார். விட்டு போனவங்க எல்லாம் போட்டோம், உன்னை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் போட்டோம், உன்னை பின்னாடி குத்துனவங்க எல்லாம் போட்டோம், உன் இருதயத்தை உடைத்து பார்த்து அழகு பார்த்து ரசிச்சவர்கள் எல்லாம் போதும். என் ஆண்டவர் உடைந்ததை திருப்பி உருவாக்கி ஆசீர்வாதமாய் என் ஆண்டவர் உட்கார வைக்க முடியும் கோபுரத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்ய முடியும். நீ நினைச்ச மனுஷன் என்ன தெரியும் பண்ணிருக்கான் வாழ்க்கையில? உன்னை அளவச்சு ரசிச்சிருக்கான், உன்னை தூசிச்சு ரசிச்சிருக்கான்.